நீங்க என்ன சொல்றீங்க? உளவியல்ல சொல்லப்படுற இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, அதிகமான நேரங்கள்ல நாங்க நிஜத்தை விட கற்பனையால் தான் அதிகம் கவலைப்படுறோம் அப்படின்னு. அதாவது உங்களுக்கு முன்னாடி 2 பேர் உங்கள கடந்து போறாங்க. அதுல உங்களுக்கு ஒருத்தங்கள நல்லா தெரியும், ஒருத்தங்கள சுத்தமா தெரியாது. ஸோ 2 பேரும் கடந்து போற டைம்ல 2 பேருமே உங்கள பார்த்து சிரிக்கிறாங்க. இந்த 2 பேரும் சிரிக்கிற டைமுக்கு நீங்க என்ன நினைப்பீங்க? உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவன் உங்கள பார்த்து சிரிக்கும்போது நீங்க நினைப்பீங்க, ஆ ஓகே அவங்க நம்மள தெரியும், நம்மள கேர் பண்ணிக்கிறாங்க, எங்கள பார்க்குறாங்க, எங்கள பார்த்து சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள நல்ல உணர்வ ஏற்படுத்தும். உங்கள சுத்தமாவே தெரியாதவங்க உங்கள பார்த்து சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றப்போ, நீங்க என்ன நினைப்பீங்க? இவங்க ஏன் என்ன பார்த்து சிரிக்கிறாங்க? ஒருவேளை நான் அசிங்கமா இருக்கனோ? ஏதாவது என்ன பத்தி ஏதாவது வேற தப்பான விஷயம் ஏதாவது தெரியுமோ? அப்படின்னு சொல்லி உங்களுடைய எண்ணங்கள் போகுது. ஸோ இது 2லயுமே என்ன வித்தியாசம்? அந்த சிரிப்பு அப்படிங்கிற ஒரு செயல் மட்டும் தான் உங்களுக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொன்னா, அவங்க 2 பேருமே சிரிச்சது தானே! அப்ப அந்த 2 சிரிப்புமே உங்களுக்குள்ள ஒரு விளைவ மட்டும் தானே ஏற்படுத்தி இருக்கணும். ஆனா, ஒருத்தருடைய சிரிப்பு உங்களுக்குள்ள நேர்மறையான சிந்தனையையும், ஒருத்தருடைய சிரிப்பு உங்களுக்குள்ள எதிர்மறையான சிந்தனையும் உருவாக்குது அப்படின்னு சொன்னா, அந்த சிரிப்பு அப்படிங்கிற நிகழ்வ கொண்டு நீங்க உங்களுக்குள்ள ஏற்படுத்திக்கிற 2 விதமான கற்பனைகள் தான் உங்களுக்குள்ள 2 விதமான உணர்வுகள ஏற்படுத்துதுன்னு சொல்றாங்க. இது இந்த மாதிரி நிகழ்வுக்கு மட்டும் இல்ல, உங்க லைஃப்ல நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் நிஜத்தை விட அந்த நிஜம் ஏன் நடந்திருக்க கூடும் அப்படிங்கிற உங்களுடைய கற்பனைகளினால தான் நீங்க அதிக அளவு காயப்படுறீங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க?